இவன் திலக்ஷன் போய் லண்டன்ல நிக்கிறானடா. எல்லாரும் என்னோட சுத்தி தெரிஞ்ச முழு பேரும் வெளிநாடு போட்டாங்க. நான் தான் தனியா ஒண்டி கட்டி நினைக்கிறாங்க. சரி ரெண்டு போகலாம். மாமாண்ட மகள் இருக்கு என்ன, மாமாண்ட மகளை கட்டினா எப்படியும் போகலாம். அதுவும் சுவிஸ் அண்டைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. அப்போ என்ன செய்வோம், அம்மா ஒரு இதோ டோக்க போடுவோம். அம்மா அம்மா நான் சாப்பிட போறேன். என்ன கதையை அம்மா எனக்கு எத்தனை வயசு? 33. 33 சும்மா சொல்றேன். எனக்கு நடக்க முடியல, நடக்க வேண்டாம் வயசுல. சரி 33. என்ன 33? 33 வயசு. அதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அதுக்கு பிறகு ஆமா நீ பாடி என்ன சொல்லிட்டேன். ஆமா அவன் எல்லாம் வந்து தெரியும். அவங்க எல்லாம் கல்யாணம் இன்னொரு எல்லாம் கல்யாணம் கட்டி வெளிநாட்டுல செட்டில் ஆகிட்டாங்க. என்ன இருக்கு கேட்பாங்க, என்ன இருக்கு சொல்லுங்க. உடம்பு இருக்கு, அதை வச்சு சாப்பிடுவோம். படிவா நான் போறவே வேலையில கதைக்காதையெல்லாம் சொல்லு. என்ன எனக்கு நம்ம வெளிநாடு ஆமாண்ட சின்னல அவன் தெரியும் காணி உறுதி பிரச்சனையோட அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க. அவன் கதைக்கவே மாட்டேன் தம்பி, நான் கதைக்கிறேன். அம்மா நீங்க சின்ன இல்லையம்மா, நாங்க 2 பேரும் ஓடி போய் ஆயிக்க சொல்றீங்கல்ல. உனக்கு அவன் அவனுக்கு நீ எல்லாம் சொல்றீங்கல்ல, மாமா எல்லாம் சேர்ந்து சொல்றீங்கல்ல. ஆமா ஆமா எனக்கு அவளை கட்டி வைங்க அம்மா. அம்மா சத்தம் போடாத, படிச்சு இன்ஜினியர் ஆகுன்னு சொன்னா அம்மா அதுக்கு நான் என்னம்மா செய்யறது? புடிஞ்சு போட்டு வந்து நீ அப்பா வாங்க போடுற அதனாலதான் நான் படிக்கல. பவளத்தினைய கட்டும், பவளத்தினேமானா ஒரு சிவலத்தினேமானா எனக்கு மாமா அந்த பெட்டதான். தம்பி நான் கதைக்கிறேன் தெரியும். ஆமா எனக்கு அடி செல்ல குட்டி அம்மா. தம்பி நான் இல்ல அம்மா எனக்கு அடி இருக்கா சொல்லம்மா. தம்பி நான் கதைக்கிறேன், அவனுக்கும் எனக்கு சரி வராது. இந்த உறுதி எழுதுற பிரச்சனையோட சரி. அம்மா அந்த உறுதியை நான் வாங்கி தரேன். அவளை கண்ணா உன்னோட வாங்கி ஏமாத்தின உறுதியை நான் வாங்கி தரேன். அவன் ஜீவனமா கிழிப்பானடா. உன்னுடைய பண்ணாலே இங்க கோப்ப கழுவுற வேலைதான் கஷ்டம், அங்க நடந்துடுவான். அதுதான் சரி வராது. இங்க வேற கட்டுவோம், சந்நிதியில கட்டிட்டு சந்தோஷமா இருக்கு. ஐயோ சந்நிதியிலையும் கட்டலாம், இங்கேயும் கட்டலாம். ஆனா சுவிஸுக்கு போயிடலாம், வெளிநாடு போயிடலாம். வெளிநாடு போறதுக்கு தான் ஓமன் அங்க போனா ஒன்றுக்கும் தெரியுது. மாமாட்ட மகளும் காலை பொத்தி போய் போட்டுறான்டா. வாங்கிட்டு வா கொப்பாட்ட போய் அந்த உறுதியை வாங்கிட்டு வா, இந்த உறுதி அந்த மாந்தோப்பை வாங்கிட்டு அந்த தென்னந்தோப்பை வாங்கிட்டு வா. அந்த வீடு அந்த ரோட்டு கடையில ரோட்ல அந்த வீடு எல்லாத்தையும் ஒட்டி நம்ம எழுதி வாங்கலாம். அதுக்காண்டி எந்த அம்மாவை ராமராஜ் வேறு அப்படி வச்சிருப்பேன். அதுக்காண்டி தான் இது பண்றேன். ஆமா எப்படி என்ன கதையான எடுத்து அந்த ஆமா ஆமா ரிங்கிங் போகுதா? ரிங்கிங்க. ஹலோ ஹலோ மாமா, நான் சபில் காய்க்கிறேன் மாமா. சபிலண்டா உங்களோட தங்கச்சி? இந்த யார் தங்கச்சி? எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல மாமா, நான் ஒரு மீட் மாமா மாமா சரோசா சரோசா சரோசாண்ட மகன் போறோங்க. நான் ஒரு மீட்டிங்ல நினைக்கிறேன், திருப்பி அடிக்கிறேன். மீட்டிங்கோ? என்ன மீட்டிங்? கோப்ப கழுவுறவன் அவன் கோப்ப நாங்க கூப்பிட்டு இருப்பாங்க கழுவ. கதைக்காரே சும்மா எப்படி கேட்டாரா தங்கச்சி? ஆமா ஆமா இந்த விஷயத்துல நீ பேசாம ஆமா சத்தம் போடாத. நீ ஒண்ணு தேவையில்ல காய்க்காதையா? நான் திருப்பி அடிக்கிறேன்னா பாப்பமா. ட்ரெக்கிங் போகுதா? ஹலோ ஹலோ மாமா, நான் மாமா எனக்கு நீங்க விளங்குதுல, நீங்க யார் காய்க்கிற? நாங்க சரியான பிஸியா நிக்கிறேன், எங்க டைம் வீணாக்காதீங்க. ஐயோ நான் சரோசாண்டா மகன் கதைக்கிறேன். சரோசாண்டு எனக்கு ஒருத்தரும் தெரியாது. உங்களோட தங்கச்சி என்ன தெரியாது? என்னம்மா அப்படி சொல்ற? எனக்கு அது தெரியாது. சரோசான் தெரியாது, சரோஜா தேவியும் தெரியாது. சரோண்டா இப்ப என்னதுக்கு இப்ப எழுதுறீங்களா? எனக்கு இப்ப நான் கொஞ்சம் வேலையா நிக்கிறேன். இவ்வளவு 20 வருஷமா நீங்கள் பிஸியா இருக்கீங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பிஸியா இருக்க கூடாதோ? சொல்லுங்க.
தம்பி இப்ப நான் எப்படி கேட்கிறான் ஓ மாமா என்னடா அம்மா நடுவலமும் கூட நினைவுதான் சரியோ நடுவலம் மாமா எனக்கு அண்ணா முந்தி அப்படி செய்து வந்தது இப்படி செய்து வந்தது எல்லாம் ஒரே கதை தான். என்ன உனக்கு கல்யாணம் நடக்க போது நான் காசு அனுப்பணும் அதானே இப்ப கேள்வி. ஐயோ மாமா நான் அதுக்கு இல்ல எப்படி உங்களோட மகள் பிரியா அப்படி இருக்கிறா இல்ல அப்படி ஒரு மகள் எனக்கு இல்ல. என்னமா மாமா என்ன உங்களுக்கு ஒரே ஒரு மகள் இல்ல ஓடிட்டாலும் தெரியும் இல்ல மாமா அது இஞ்சால அம்மா எப்படி இருக்கான்னு கேக்குறா எப்படி பிரியா பிரியா இருக்கிறாவா இல்ல என்ன மாதிரி உனக்கு என்ன பேர் ஐசி உனக்கு என்ன பேர்? எனக்கு சாபில். இப்பதான் நல்லா இருக்கா என்ன சொல்றேன் இல்ல இல்ல இங்க என்ன பேருன்னு கேட்டா எந்த பேர் சாபில் தேவையில்லாத கதை எழுஞ்ச கதைக்க வேண்டாம். மகள் எப்படி வேணாம் இருந்துட்டு போகட்டும். இல்ல மாமா என்னதுக்கு இப்ப நான் போன் பண்ணி நீ நல்லா இருக்கிறேன்னு கேட்டு நானா மாமா அப்படி கதைக்காங்க மாமா நான் மாமா தங்கச்சியோட எப்படி நீங்க அப்படி கதைங்க என்ன தங்கச்சியோட கதைங்க நீங்க தங்கச்சியோட பாசம் மேலர்கள் நீங்க கதைங்க. ஹலோ அண்ணா தயவு செய்து நீங்க எந்த கண்ணாவை கட்டினதுல இருந்து நான் உன்னோட கதைக்க கூட ஆண்டு இருக்கிறேன் சரியா? எனக்கு தெரியாம கட்டினிதானே இந்த ஃப்ரெண்ட அப்படி சொல்ல நீங்க தான் கூட்டி கொண்டு நான் கூட்டிக்கணும் தான் நீ கட்டுவியா? கண்ணாவை கட்டினது எல்லாம் பிரச்சனை இல்லையா உனக்கு அந்த காணியெல்லாம் எழுதி தெரியலேன்றதான் பிரச்சனை நோமல்லோ. இந்த கதைகளை விடு. நான் இப்ப இங்க வந்து சுவிஸுக்கு வந்து நல்ல ஜாம் நல்லா சரியா? உங்களோட காணியை நீங்களே வச்சிருக்கோ சரியோ? கொஞ்சம் கதைக்க விடணும். இந்த காளி கோயில ஒரு சத்தியம் பண்ணி ஞாபகம் இருக்கும். என்ன சத்தியம்? எந்த மோனுக்கும் இந்த மோன்லாம் அது சின்ன சத்தியம். அந்த காலத்துல செய்யற சின்ன சத்தியம் பண்ற சத்தியம் பெரிய சத்தியம் தான். நீ கதை மாமா 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 அண்ணா அப்படி இப்படி இப்படி கதைப்படாதுண்ணா. இப்ப என்னத்துக்கு கதைக்கிற இப்ப நீ எடுத்து என்ன விளாங்கல சுத்தி வளர்த்து கேட்கல அவளை மருமகளை இவனை கட்டி வைக்க என்ன விளாங்கல நீ என்ன உன்ன மாதிரி நச்சியா எந்த பிள்ளைய ஃப்ரெண்டோட கதைக்காது என்ன எந்த பிள்ளைய உன்ன மாதிரி என்னச்சியா? அவள் நல்ல நீட்டா இருக்கிறாள். அவளுக்கு உண்டபடி என்ன கட்டளை எப்படி கதைக்க மாமா அப்படி கதைக்கங்க அம்மா சரியான கவலை. நீ என்ன வேலை செய்றீங்க? நான் இங்க வந்து மாமா அங்க எல்லா இடம்பேல தான் மாமா. என்ன வேலை சொல்லு? ஒரு ஆமான ஒரு அவள் அங்க மெடிசின் படிச்சு டாக்டர் ஆகி போய் நிக்கிறாள். நான் அதுக்கு நானும் கார் ஓடுவேன் மாமா. சரியா டயர்ட்ல இருப்பேன். அதுக்கு நான் டிரைவர் வச்சிருக்கிறேன். இல்ல மாமா அதுக்கு ஏன் வேணா சம்பளத்தை கொடுக்குறீங்க? யூரோ யூரோவெல்லாம் கொடுப்பீங்க அதெல்லாம் இதே தெரியாம நான் என்னடா யூரோப் நாடுவடியா அப்படி நினைச்சேன். நான் யூரோ நினைச்சிட்டேன். அது என்ன சுவிஸ் பிராங்க் என்ன சுவிஸ் பிராங்க் ஏன் நீங்க அந்த அவருக்கு சம்பளத்தை கொடுப்பான் நான் வந்தா எல்லா வேலையும் செய்வேனே. அதுக்கு என்ன பிரச்சனை? நான் சின்னல இருந்து எனக்கு பிரியாண்டா அவ்வளவு விடுப்பேன். என்ன சின்ன 2 பேரும் தான் நாங்க ஒழிச்சு இப்படி விளையாடினாங்க. அந்த கதை உனக்கு தேவையில்லை. உண்டபடி என்ன படிச்சது? உண்ட பண்பும் எனக்கு தெரியும். உண்ட மனுஷன் பண்பும் எனக்கு தெரியும். உனக்கு 2 பேருக்கும் பிறந்தது பண்பு எப்படி இருக்கு எனக்கு தெரியும். பழச விடுங்கோ. ஏன் அவள்கிட்ட கேட்கணும். இப்ப நாங்கள் அப்படித்தானே இங்க வெளிநாடு உங்களை மாதிரி இப்படி இல்லை. இந்த வெளிநாடுல நான் அவள் உனக்கு விரும்பின வாழ்க்கையை நீ அமைச்சு கொண்டுதான் நாங்கள் கதைக்கிறது. அவனை கட்டி இவனை கட்டு நாங்கள் தருதலைகளை கொண்டு வந்து விடையிலாதானே நாங்கள் வீட்டுக்குள்ள. அப்ப அது ஒண்ணும் அவள்கிட்ட தான் நாங்கள் கேட்கணும். நான் அவள்கிட்ட கேட்டேன். நீ அவள்கிட்ட கேட்கணும். எல்லாம் கதைச்சுதான் நான் முடிவு வைக்கலாம். அது 100க்கு 1 வீதம் தானே. அவள் அப்படி ஓமண்டாலும் முதலே சொல்றேன் தூக்கு போடுவேன். முதலே சொல்றேன் தங்கச்சி முதலே சொல்றேன் அவள் அப்படி ஓகே என்றாலும் வாய்ப்பில்லையா? மறந்து குடிப்பேன் வைப்பேனா தொழில் வச்சு போட்டு சுதங்க பக்கம் பெற மாட்டாரு. சரி அழாத 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 தூக்கு போடுவேன். தூக்கு போடுறது நல்ல மண்டு நினைக்கிறேன் நான். சரி இருந்தாலும் நான் பிள்ளையோட காய்ச்சி போட்டு சொல்றேன். திரும்பவும் சொல்றேன் தூக்கு போடுறது நல்லமே. சரி நீ கதைச்சு பேரண்ணா எனக்கு காய்க்கிறேன். அப்ப நான் போறேன். நான் பார்த்துட்டு காய்க்கிறேன். அவள்கிட்ட சொல்றேன். பிரியா நான் சொன்னா ஒழுங்கா சேவதெல்லாம் எடுத்துருக்க சொல்லி கல்யாணம் ஓடுறோன்னு வந்திருக்கு. உனக்கு கல்யாணத்துக்காக வைக்கிறேன். முன்னேற ஆக
அந்த ஊர்ல அவன் தங்கச்சின வழியான்னு கேட்டதா யா அவன் அங்க பேச வேலையில போல இருக்கு படிப்பும் கொஞ்சம் மட்டு போல கிடக்கு ஓகே எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல உங்க அம்மாவும் நான் நிக்க இல்ல who is that ஜடா இவன் தான் அதுக்குள்ள போட்டானா அதுல போட்டான் அதுக்கு இது 1 வீக்கா நான் கதைச்சிட்டு தான் இருக்கேன் ஒன் வீக்கா கழிச்சு கொண்டு இருக்கீங்களா FB இல்ல என்ன காய்க்கிற அவனோட நீ just talk that அவனை பார்த்தா he's a black forest chocolate பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் நான் அடிக்கி விட்ட தோதல் கட்டி மாதிரி இருக்கிற no data அப்படி சொல்லாதீங்க சரி ஏதோ கதைங்க ஓகே படி அங்க ஊர் படியங்களை நம்பிடாது ஓகே கதைச்சு இது ஒண்ணா பார்த்து தான் ஒரு இதுக்கு வர வேணும் yeah I want 100 francs please 100 உனக்கு உழைக்கிறேன் please ஹலோ ஓ என்ன இப்ப எடுத்தாலும் நீ தான் எடுக்கிறியோ நண்பன் எடுக்க மாட்டாராமோ அவர் வேலையில என்ன அவ கதைச்சிருக்கணும் போல இருக்கு உண்ட படியனும் என்ற பட்டையும் எனக்கு சரியா படையில நான் அவள் ஓகேன்றாள் என்ன அவள் ஓகேன்றா சரிதானே ஆமாம் இவனும் ஓகேயா இவன் உன்ன பண் விழுந்து பின்னால் முன்னால் விழுந்த வந்தான் இவன் ஓகே தானே வெட்ட கேள்வி என்னத்துக்கு அவள் ஓகே என்றாள் அப்ப என்ன செய்தவன நான் எதிர்பார்க்கல அவள் அப்படி புல மாட்டாள் எனக்கு தெரியாது அவன் சாய்ஸ் அவன் டிசிஷன் அவன் லைஃப் தானே அவன் கதைப்பான் கதைச்சேமா தெரியும் கண்ணனபடி இருந்தானே சரியா அப்ப பாருங்க எழுதி விடுவான் குறிப்பு வாட்ஸ்அப் பண்ணி விடுறிய பிறகு என்னதுக்கு குறிப்பு எதுக்கு மிஞ்ச அவர்கிட்ட பெரியவளை தேர்ட்ட காட்டி அது நீ நீ கொண்டு போனா 7 லட்சம் பேருக்கு 8 பனி இருக்குன்னு சொல்லி வந்துட்டீங்க சரி நாங்கள் அதை அப்படியே முடிப்போம் அதுதான் நல்லது எங்களுக்கும் ஒரு விதத்துல நல்லதுதான் என்னட்டு பிறகு தெரியும் கோல் பண்ணுவோம் பிரியாக்கு ஒரு கோலை பண்ணுவோம் ரைட் ஓகே ரிங்கிங் போகுது ஹலோ ஹலோ பிரியா அண்ட் சபில் யா வீடியோ கால் தான் பண்ணிருக்கு நீங்க காது தெரியுது ஓ சாரி மாறி வச்சுட்டேனா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்ப என்ன சாப்பிட்டீங்களா எங்க நிக்கிறீங்க நான் வீட்டு வாசல்ல வாவ் மாமி எங்க மாமி உள்ளுக்கே இருக்கிறா இது எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எந்த டி-ஷர்ட் எப்படி இருக்கு Black யா நல்லா இருக்கு நானும் Black டி-ஷர்ட் Black அப்புறம் வேற சொல்லுங்க எடுத்திருந்தீங்க ஆனா அப்போத ஒர்க்ல இருந்தேன் என்ன ஒர்க் யா நான் வெளியில நின்னேன் டார்லிங் ஒன் கோக் கொக்கா குடிக்கிற நீங்கள் நாங்கள் இங்க வந்து பழச்சாறு எல்லாம் நேச்சுரலா தான் குடிக்கிறோம் நாங்க ஓகே ஐ டோன்ட் லைக் தட் என்னண்டா இப்ப சுவிஸுக்கு சூப்பரா போறீங்க யா டாட் விடிய கதைச்சவர் என்ன சொன்னவர் கூப்பிடுவோம்னு தான் சொன்னவர் யா அப்ப என்ன சாப்பிட்ட நீங்கள் மார்னிங் வந்து பர்கர் சாப்பிட்டு நான் 2 பர்கர்ஸ் ஓகே நீ நான் இப்போ வெளியில நீ தான் வீட்டை நிற்கிறேன் நீ தான் காணும் டேடாவும் மம்மியும் ஷாப்பிங் போயிட்டாங்க ஓகே அப்ப வேற நீங்கெல்லாம் சொல்லணும் அப்புறம் உங்களோட முகம் நல்ல வடிவா இருக்கு சரியான குளிரோ சரியான குளிரிங்க இங்க சரியான வைக்க அதான் நான் இப்ப டி-ஷர்ட்டை கராட்டிட்டேன்னு இல்லைங்க ஐயோ டி-ஷர்ட் கட்டினா நீங்க என்னோட அப்ப பார்க்க மாட்டீங்க எப்படியோ ஒரு நாள் பார்க்கத்தானே வேணும் நீ அங்க வந்து பாப்போம் அதுக்காண்டித்தான் நான் வேற ஒன்று நிக்கிறேன் வேலைக்கு அளவுல பேரங்கோ அதுக்கு மட்டும்தானோ இல்ல நான் வந்து மிச்சம் எல்லாம் திட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு பத்திரமா வாக்கிய பத்திரமா பாப்பேன்னு சொன்னேன் என்னென்ன சமைப்பீங்க நீங்க என்ன சமைக்க கேக்குறீங்க அது நீங்களா அது உங்களோட பிரச்சனை யா பாய்ஸ் பொதுவா எஃப்னால சமைப்பாங்கன்னு தான் மம்மி சொன்னாங்க நான் ஆட்டுக்கறி வைப்பேன் ஆட்டுக்கறி மட்டும்தானா ஆட்டுக்கறி வைப்பேன் மற்றது கூட கறி வைப்பேன் நீங்க கார் ட்ரை பண்ணுவீங்களா நான் ஓடுவேன் ஓகே நான் உங்களை தானே கார் ட்ரை பண்ணுவீங்க நல்லா சமைப்பீங்க ட்ரிங்க் பண்றீங்களா அத பல வந்து ஏன் வைக்கப்படுறீங்க சும்மா பல வந்து ஓகே நதிங் இஷ்யூ டார்லிங் ஓகே அது பல வந்து உங்க நல்ல மெலிவு தான போதே ஆமா நான் நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வர நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன் ஓகே பெரிய போத்தலா கொடுங்க 2 லிட்டர் போத்தலா ஓகே வேற மட்டும் அத வச்சு குடிப்போம் ஓகே எல்லாம் ஓகே அப்ப நான்
நான் வந்து உங்களை நான் அப்பாட்ட சொல்றேன், பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு நான் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க பாக்குறேன். நான் இப்ப கீழே இறங்க போறேன். ஐ கால் யூ பேக் லேட்டர். ஓகே ஓகே ஓகே. அப்ப எனக்கு அனுப்பி விடுங்கடா. யா ஓகே பை. அப்பாடா ஒரு மாதிரி அமைச்சாச்சு. என்ற கனவு பழிக்கப்போடு அப்படியே சுவிஸுக்கு போய் அப்படி அந்த மெத்தில படுத்திருந்து ஏசிக்குள்ளா சூப்பர் வாழ்க்கைன்னு வாழ போறேன். இந்த எல்லாருக்கும் சும்மா சீன் காட்டுறதா, சும்மா பிரியா உன்னை வச்சு வாழ்றேன்டினா. அடுத்தது இந்த பிரியா போட்டுட இந்த லேட்டா போய் இவ்வளவு நேரம் வந்து பிரியா வந்தானேல. பிரியா குட்டி வேலைக்கு வாவன். Hi bro, how are you? What's up man? What's up? Hi bro. I'm Krish. I'm Krish. Krish? Sorry. Priya. Are you Priya? No. Priya and come. Okay, come. Are you blood for us? Yeah, blood for us. Tamil, little. Tamil. Sorry, I am little Tamil. Yeah, welcome to Swiss. Come on. எங்கடல மஞ்சகல்ல வர மாதிரி. No. This is okay. Yeah, this is not it. This is only. அந்த பூ குடுப்பி அந்த லேவல் அதே மாதிரி. Yeah, பூ. Yeah. Come with me. Wait. அதெல்லாம் நீ கலியா. I am Priya's bestie, man. Take it, man. Come on, take it. This is luggage. Take it. Come. கார் டிரைவரா வேலை செய்றேன். அப்படி போறாங்க. அத வார்த்தை. சரியாடா வார புரியா. Hello, darling. Your breakfast is arrived. Very funny man, guy. Very funny man. டிரைவர் போய் கட்டி. டிரைவர் போய் கட்டி. Hey, wait. Bestie. நான் தான் புருஷன் அவள. Yeah, what is he say? புரியா. He's my friend. Fancy. Yeah, fancy guy, fancy. கைய போடுறா. Hey, bad man. Hey, bestie. Darling, you go. I call you back. Yeah, okay. But sorry, come here. Yeah, okay. He is my best. What do you mean? He is my bestie. He is my bestie. Friend க்கு மேல husband க்கு கீழ. Yeah, okay, welcome. Yeah, I go to work and then next I go to a club. So you can make the cook. Mutton வேண்டி இருக்கு, அதை cook பண்ணுங்க. சமைச்சு வச்சிருக்கீங்களா? You no. Fresh வேண்டி இருக்கு, நீங்க cook பண்ணுங்க. நான் fresh up ஆயிட்டு நான் சமைக்கணும். Yeah, go fast. போங்க. அவன் பெஸ்டிக்கு கிஸ் பண்ணீங்க. Yeah, இல்ல பிறகு okay. அப்பட பிள்ளைக்கு சமைச்சு. Okay. சமைச்சிட்டேன். Okay. பார்க்க போறோம். ஜோனுக்கு முதல் ஃபுட் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஜோன் அப்பா வந்து யோகாக்கு போயிட்டாரு அம்மா கூட. நீங்க குளிச்சிட்டீங்களா? குளிக்க போனால் அந்த ஜீன்ஸ் கிடக்குது எனக்கு வாங்கி ஓ மை காட் நோ அது கிறிஸ்டியன் அதை எடுத்து யூஸ் பண்ண வேணாம் அது காஸ்ட்லி. நோ அது கொடுக்கல. இப்ப வந்தோம் அவனே பாத்ரூம் கிடக்கு. This is my home. Don't ask any question. அப்ப சமைச்சது என்ன செய்ய போறீங்க? சமைச்சது ஜோனுக்கு. அடுத்தது What do you mean? John is my dog Shih நாய்க்கு அவ்வளவு. Yeah. நீங்க வேலைக்கு போங்க முதல். ஊர்ல என்ன வந்து தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் சமைச்சு ஆட்டுக்கறியை வைக்க இந்த நாய்க்கு அவ்வளவு. அதெல்லாம் அங்க வெளியில வந்து கட்டணும். டாக்குக்கு கருவேப்பிலை போட்டு சமைச்சிருக்கீங்க. சாப்பிடாதோ அது பொறுக்கி போட்டுட்டு தனியா வைங்க. அதை டாக்குக்கு கருவேப்பிலை வைக்க வேணாம். ஏன்னா எனக்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு அப்புறம் கிளப் போகணும். நீங்க வேலைக்கு போங்க. வேலைக்கோ? அவனை சுத்திக்கிற பார்க்க வந்தேன். அதுக்கு வேலைக்கு சுத்தி பாருங்க. I go to club, you go to work, okay? நான் உடன் சுத்தி பார்க்க வந்தேன். ஐயோ பஸ்ல பாருங்க எனக்கு டைம் ஆகுது. என்னடா என்ன மனுச்சு அவன் கிளப்ப போறானா என்ன பேரை சுத்தி போட்டு அச்சோ அம்மா கிடப்ப போனேன். அம்மா என்ன கண்ணெல்லாம் கிளம்பி போயிருக்கு. ஏமாந்து போட்டோம் அம்மா. நாங்கள் அவனை ஏமாத்த வச்சா அவன் என்ன ஏமாத்தி போட்டான். அவன் சமூகத்தை அடிப்பேன் கொஞ்சம் வச்சு கொண்டு போட்டா போறான். என்னடா நடந்தது?
ஐயோ அம்மா ஏர்போர்ட்டுக்கு அம்மா அவள் கூப்பிட வரையில பெஸ்டி என்று ஒருத்தன் அனுப்பி விட்டா. மாமாவையோ? இல்ல மாமாவும் இல்ல, கதையை வடிவா கேளுங்க. அவன் பெஸ்டி என்று ஒருத்தன் அனுப்பினாள். வேற அந்த பெஸ்டிய யாரு நான் கார் டிரைவர் ஆகுமண்டு அவன் அவள்கிட்ட நம்புறேன்மா. ஐயோ அவன் வீட்டுல அன்னைக்கு அவன்கிட்ட பாத்ரூம் அவன்கிட்ட ஜீன்ஸ் கிடக்குது, ஜட்டி கிடக்குது, என்ன எல்லாம் கிடக்குன்னு. ஓ என்ன வந்த உடனே சமைக்க சொன்னான். நானே சரி இவளுக்கு நான் வந்த அந்த சாப்பிடுறதான்னு ஒரு நினைச்சா அது ஜோனு சொன்னாள். நான் மட்டும் பார்த்தா அம்மா நாய்க்கு நாங்க நாய்க்கு சாப்பிட்டு அமைச்சு புதுசா சமைச்சு நாய்க்கு வந்து சளியும் பிடிச்சிட்டு குளிருக்கு. அம்மா எனக்கு இவளோட இருக்கலாது. இப்ப என்னண்டா மிச்சத்துக்கு அவன் வந்து கிளப்பு கூட்டிட்டு வரான். என்ன வேலைக்கு போனா வேலையை போட்டு வந்து பாத்ரூமே நான் கழுவி வைக்கட்டான் போட்டு படுக்க சொன்னாலும் முடியாத வேலைக்கு போகணுமா. அம்மா எனக்கு ஒண்ணு மணி காசை டிக்கெட்டை போட்டு வரேன் நான் திருப்பி காசு கைவசம் இல்ல ஒன்றும் எல்லாத்தையும் போட நெஞ்சு இருந்தா நான் செத்துருவேன். அம்மா அம்மா நான் இல்லையா செத்துருவேன். அம்மா அரே இங்க இருக்கா அறுதலா எனக்கு அறியண்டது அவள் இல்லாட்டி செத்துருவான், அவள் இல்லாட்டி செத்துருவான். இப்ப பார்த்தா அங்க போய் அவள் இருந்தா செத்துருவான், அவள் இருந்தா என்னடா கேக்குற நீ? என்ன அது முதல் தெரியாம வந்துட்டாமா. இங்க எதுவும் தெரிய மாட்டேனாமா. ஐயோ மம்மி என்ன காப்பாற்றமா. என்னடா காசு இல்ல ஒன்றும் இல்ல, நீ அங்கே இருந்து ஐயோ செத்து அப்படி சொல்ல. தினம் தினம் பெட்ரோல் செட்டானே, தினம் தினம் சேர்ந்து பயணி